இப்போ பாருங்க, இது வந்து வெள்ளையா காணப்படும். இதான் வந்து முதலாவது வர்த்தக பழம். இந்த இருக்கிற இந்த வர்த்தக நிலையத்திலேயும் வந்து முதலாவதா வந்து காய்ச்ச வர்த்தக பழம் வந்து இந்த பழம் தான். இந்த சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ 3 கிலோ கிட்ட வரும். இதை வந்து கொடிக்க பாருங்க, வர்த்தக பூ எல்லாம் வந்து பூத்து கிடாது. இதுல வந்து இப்போ நீ வந்து பிஞ்சல் பிடிக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கோ. நிறைய புல்லுகள் வந்து நிறைய முளைச்சிருக்குது. ஏன்னு சொன்னா அதனால் அடிக்கடி வந்து தண்ணி விடுறாங்க. தண்ணி விடையக்க வந்து குளிர்மைக்கு வந்து நிறைய ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நான் வந்து வர்த்தக தோட்டம் வந்து செய்தேன். அதுதான் வந்து உங்களை வந்து காட்டில் வந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு வந்து முதலாவது அறுவடை வந்து தொடங்க போகுது. அதுதான் வந்து நீங்கள் சொல்லுவீங்க பாருங்க. இதான் வந்து இந்த வர்த்தக தோட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆங்காங்கே பிஞ்சர் வந்து பிடிச்சிருக்குது பாருங்க. இதை வந்து முத்தினது கிடக்குது. வேலைக்கு வந்து காய்ச்சல் வந்து முத்திட்டுது. இப்போ இது வந்து பிஞ்சு. இப்போ இதில் பிஞ்சு முத்தல் என்னென்னு பார்க்குறேன்னு சொன்னால் வந்து, இப்போ இது அடிப்பக்கம் இருக்குது தானே, அடிப்பக்கத்தில் வந்து இது வந்து மஞ்சள் அடிச்சிருக்கும். இது இப்போ வெள்ளையாக கிடக்கு. இந்த பக்கம் வந்து இது மஞ்சளாக வந்து காணப்படும். இந்த அடிப்பக்கம் நிலத்தில் நடக்கிற பக்கம் வந்து மஞ்சளாக வந்து காணப்படும். அப்போ வந்து இது முத்தினா வந்து கருதப்படும். அப்போ வந்து இது வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் காணப்படும். இந்த வர்த்தகைக்கு வந்து எவ்வளவு வந்து தண்ணீர் வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு தான் வந்து இந்த வர்த்தகை வந்து முத்தக்கூடிய முத்தி நல்ல பெருசாக வரும். இப்போ வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். இப்போ பாருங்க, இங்கே வந்து இப்போ 3-4 லைனாக வந்து நாங்கள் வந்து வச்சுனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது வந்து முதலாவது லைன். ஒவ்வொரு நிலையத்திலையும் வந்து 2 கோடி தான் படர விட்டுக்கிறாங்க. இதில் வந்து புல்லும் வந்து மூடிட்டுது. இப்போ பாருங்க, இதில் வந்து இந்த நிலையத்தில் வந்த கொடி வந்து எரிச்சு போடு. வந்து இப்போ நாங்கள் வந்து உரம் போடைக்க வந்து எப்போவுமே வந்து பக்கத்தில் போடக்கூடாது. இப்போ வந்து பக்கத்தில் போடைக்க வந்து அது வந்து எரிச்சு போடும். பாருங்க, இதில் ஒரே ஒரு கொடி தான் நிற்கிது பாருங்க. ஒரு கொடியே இவ்வளோ பெரிய நீளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கொடி மாதிரி ஒரு நிலையத்துக்கு இந்த ரவுண்ட் வந்து ஒரு நிலையத்துக்கு வந்து 2 கொடி நிற்கிது. அப்படி நிற்காம வந்து நிறைய நிற்கிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வந்து வர்த்தகம் வந்து சரியா படரும் பாருங்கோ. உள்ளுக்கு வந்து இறங்கிற அளவுக்கு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஃபுல்லாக வந்து வர்த்தக தோட்டம் தான். இது வந்து இந்த தோட்டம் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் மருதடி புள்ளியாவட்டுக்கு தானே. அதுக்கு பின்னுக்கு வந்து இங்கெல்லாம் வந்து நான் உளுந்தெல்லாம் வந்து வச்சிருக்கேன். இந்த உளுந்துக்கும் சணல் எல்லாம் வச்சிருக்கேன். அந்த சணலுக்கும் பக்கத்தில் வந்து எங்கெண்ட வீட்டுக்கு அருகாமையில தான் வந்து இந்த தோட்டம் வந்து நான் செய்கிறேன். இது ஒரு பார்ட் டைம் வேலையாக வந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த வெண்டி தோட்டத்தை வந்து பாராட்டிருப்பீங்க. இது வந்து 2வது தோட்டம், அந்த 2வது முயற்சி. இதுவும் வந்து வெற்றிகரமாக வந்து பலன் அளிச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பொழுதுபோக்காக வச்சேன். இப்போ வந்து நல்ல பிஞ்சுகள் பிடிச்சிருக்குது பாருங்க. இது வந்து வர்த்தக சின்ன குட்டி பிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. குட்டி பிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே சமயம் இது வந்து நல்ல பெரிய பிஞ்சு. இது வந்து பெருசாக வந்துட்டு காணாதானா இந்த பெருப்பம். இன்னும் வந்து தண்ணி இறைக்கத்தான் வந்து இது வந்து இதற்கு வந்து பாம்புகளும் இருக்கும். பார்த்து தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்க, இதில் ஒன்று இருக்குது. அப்போ என்ன மாதிரின்னு சொல்லி முத்திட்டுதோ இல்லையோன்னு சொல்லி இது வந்து இன்னும் முத்தா கிடாக்குது பாருங்க. இது வந்து அடிப்பக்கம் வந்து வெள்ளையா காணப்படுது பாருங்க. இப்படி இந்த வெள்ளையா வந்து இருக்கக்கூடாது, இது வந்து மஞ்சளா இருக்கணுமா. அப்போ நாங்கள் இருந்த மாதிரி வந்து இதை வைப்போம் பாருங்க. இப்படி பெரிய காயன்னு சொல்லி பாருங்க. வர்த்தக பூ எல்லாம் வந்து பூத்து கிடாது. இதுல வந்து இப்போ நீ வந்து பிஞ்சல் பிடிக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கோ. நிறைய புல்லுகள் வந்து நிறைய முளைச்சிருக்குது. ஏன்னு சொன்னா அதனால் அடிக்கடி வந்து தண்ணி விடுறாங்க. தண்ணி விடையக்க வந்து குளிர்மைக்கு வந்து நிறைய பிஞ்செல்லாம் வந்து பிடிக்கும். அப்போ வந்து நிறைய புல்லும் வந்து வரும். தண்ணிக்கு தான் வந்து இந்த பயிர் வந்து வாரது. இப்படி 10 புல்லு மூடி நிற்க வந்து புல்லுக்கு பாம்பு நின்றால் தெரியாது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. முதலாவது வந்து இந்த மூளை தொங்கல்ல தான் வந்து காய்ச்சது பாருங்க. இப்போ அதைத்தான் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போறேன் பாருங்க. இப்போ இதுதான் வந்து முதலாவது வர்த்தக பார்த்தீங்கன்னா தெரியும். வர்த்தக பழம், முதலாவது பழம். இதுதான் வந்து அறுவடைக்கு தயாரான நிலைமையில காணப்படுது பாருங்க. ஆனா வந்து இன்னும் காணாது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இன்னும் வந்து காணாது, வந்து வெள்ளையா வந்து காணப்படுது. இப்போ வாங்க தொடர்ந்தாங்களவே
இப்போ பாருங்க இது வந்து வெள்ளையா காணப்படும். இதான் வந்து முதலாவது வர்த்தக பழம். இந்த இருக்கிற இந்த வர்த்தக நிலையத்திலேயும் வந்து முதலாவதா வந்து காய்ச்ச வர்த்தக பழம் வந்து இந்த பழம் தான். இந்த சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ 3 கிலோ கிட்ட வரும். இதை வந்து கொடிக்க வச்சு மூடி விடுவோம். அப்படி வந்து மூடி விட்டா தெரியாது, காகங்கள் வந்து கொத்தும். என்ன சொன்னா இப்போ வந்து இது பிஞ்சு தானே, பிஞ்சில வந்து காகம் வந்து கொத்தாது. இது வந்து வளர்ந்து வரைக்கும் வந்து அறுவடைக்கு தயாராண்டா காகம் வந்து கொத்துதாண்டா தெரிய பார்க்க வேண்டியான். அறுவடைக்கு தயாரான நிலைமையில இருக்குன்னு சொல்லி நினைக்க வேண்டியான். அப்படியே வந்து மூடி விடணும். பாருங்க இது வந்து முடியாது. அதே சமயம் மிஞ்சாலம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மிஞ்சாலம் வந்து வத்தை வந்து நிறைய பிஞ்சு வந்து பிடிச்சிருக்குது. பாருங்க ஒரே கட்டில் வந்து 2-3 பிஞ்சுகள் எல்லாம் இருக்குது. பாருங்க இப்படி அங்கங்கே இருக்க புல்லில் வந்து பிடுங்கணும். பாருங்க பாருங்க இதில் வந்து 2-3 பிஞ்சன் இருக்குது. மிஞ்சாலம் வந்து தொடர்ந்து அப்படித்தான். இதுக்கு வந்து இருக்கிற புல்லை வந்து ஃபுல்லாக வந்து பிடுங்கி முடிக்கணும். புடுங்காடு வந்து சரியான கஷ்டம். இப்போ நாம் இந்த ஆரம்பத்திலே இந்த புல்லில் வந்து புடுங்காட்டோடைய தான் வந்து இப்போ வந்து சரியான கரைச்சல் பட வேண்டிய கிடக்கு. நீங்களும் இப்படி தோட்டம் செய்ய வந்து இப்படி புல்லுகள் வந்தால் வந்து டக்குன்னு கையால் பிடுங்குங்க. ஏன்னா இதுக்கு வந்து கொடிக்க வந்து உடுவேர் ஊடா வந்து அடிக்கல அது மிஷின்களால். பாருங்க இதுக்கே வந்து ஒரு இது நிற்கிது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வெரியன் இதை விட தனி பச்சை வர்த்தக பழத்தை தான் வந்து மார்க்கெட் கூடவா. இது வந்து வெரியன். இதுக்கு வந்து ஒரு தாவர ஊக்கியும் அடிச்சா சரி, புல்லுகளை புடுங்கி இருந்தா வந்து அடிக்கிறதுல வந்து பெரிய யோசனை. பாருங்கோ இதுதான் வந்து வர்த்தக தோட்டம். என்ற வர்த்தக தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்றால தெரியும். மிகவும் அழகான ஒரு வர்த்தக தோட்டம். இது வந்து ஈழத்துல மட்டுவில் மண்ணிலாம் வந்து இந்த வர்த்தக தோட்டத்தை வந்து நீங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கோ அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பயறு வந்து விதைச்சிருக்கிறோம். பாருங்க பயறு எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போதான் வந்து பயர் வந்து பிஞ்செல்லாம் வந்து பிடிக்குது. இங்கே பாருங்க ஊத்து பிஞ்சல் வந்து பிடிக்குது. பயர் வந்து ஆயணும். ஒரு நாள் 2 நாளைக்கு ஒருக்கா வந்து பயர் வந்து முத்தா ஆஞ்சு கொண்டே இருக்கணும். பாருங்கோ ஒவ்வொரு செக்ஷனாக ஆய வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு சிறுபான்மை முயற்சி தான். இது வந்து நான் ஒரு பேரிய அளவில் முன்னெடுக்கல, ஒரு சிறுபான்மை முயற்சி. பாருங்கோ இங்கே பாருங்க வட்டையும் இதுக்கு அடுத்தா நடுவில் ஒரு வரம்பு போகுது. இந்த வரம்பு கிஞ்சால வந்து உளுந்த பாருங்க இப்படி நிற்குன்னு சொல்லி நிறைய பிஞ்சுகளோட வந்து காணப்படுது. உளுந்து பாருங்க இது வந்து உளுந்து பாருங்க இப்படி எவ்வளோ பிஞ்சு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி. இது வந்து இந்த உளுந்து வந்து நெருங்கி போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னவையல் பிஞ்சுகள் பிடிக்கான்னு சொல்லி. ஆனால் வந்து எல்லா உளுந்துலையும் வந்து நிறைய ஃபுல்லாக வந்து பிஞ்சா தான் வந்து காணப்படுது. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நெருங்கினா வந்து சில பேர் சொல்லிச்சுன்னா வந்து காய்க்கான்னு சொல்லி. ஆனால் இந்த உளுந்து வந்து ஃபுல்லாக வந்து காய்ச்சிருக்குஞ்சு வரும். எதில் பார்த்தாலும் பிஞ்சு பிடிச்சே கிடக்கு. நிறைய பிஞ்சு, கொஞ்சம் இல்லை ஒரு பிஞ்சு. பாருங்கோ ஃபுல்லாக வந்து பிஞ்சு. அதே சமயம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சணல் வந்து விதைச்சிருக்கிறேன். பாருங்கோ சணல் வந்து கொட்டை எடுக்கிற காணி வந்து வந்து விதையை வந்து எடுக்கிற காணி வந்து விதைச்சு கிடக்குது. பாருங்க சணல் தொங்கல்ல காணப்போற வந்து சணல். இது வந்து உளுந்து வெஞ்சாலை. பாருங்க வெஞ்சாலையும் வந்து தொங்கல் வந்து உளுந்து தான் விதைச்சு கிடக்கு. இது சேமா விதைச்சது. இது 3 தடவை வந்து ஒரே நேரத்தில் உளுந்து வச்சுனாங்க. இடையில 2 தடவை விட்டுனாங்க. அப்போ அதுக்காக கத்தரி வந்து பிளான் போட்டுனாங்க. ஆனால் வந்து மழை காரணமாக வந்து இதுக்கு வந்து சொட்டு மழை பெய்தாலே தண்ணி வந்து நிற்கிறபடியா வந்து துஞ்சி போடுற காரணத்துக்காண்டி வந்து நாங்கள் வந்து கத்தரி வந்து வைக்கல. பாருங்க இப்போ பாருங்க இப்போ வந்து நாங்கள் வந்து மற்ற சைட்டால் வந்து போகிறோம். பாருங்க இப்போ வந்து நடுவுக்குள்ளால வந்து காட்டினான். அதே சமயம் இஞ்சாலும் பாருங்க இந்த சைட்டால் வந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மிஷினால இந்த சைட் அடிச்சு விடலாமேன்னு சொன்னால் சைட்டில் வந்து பெருசாக கொடியில் காணையில் இப்படி வர கொடியில் வந்து எடுத்து விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து ஊடடிக்கிற மிஷின் வந்து வேண்டினாங்க. 55,000 ரூபாய்க்கு வந்து வேண்டினாங்க சாவச்சேரி வாமனல்ல. இப்போ அந்த மிஷினால வந்து இந்த ஊடு வந்து அடிக்கலாம். இப்போ இந்த சைட்டில் இருக்கிற ஊடு இருக்கு தானே, இந்த சைட்டு ஊடுகள் வந்து இந்த கொடியை எடுத்து உள்ளுக்கு விட்டுட்டு இந்த சைட்டை மட்டும் அடிச்சு விடலாம். இப்போ பாருங்கோ இப்போ இதுகளில் வந்து பிஞ்சு வந்து எனக்கு இப்போ வந்து பிடிக்குது. பூக்குற வந்து வேற கொஞ்சம் பிஞ்சியோட இப்படி பூ வருதுண்டு, பூ மிஞ்சும் பெறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். பிஞ்சு வேறுங்க தேனி எல்லாம் வந்து பறக்குது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
இங்கே பாருங்க, இதுக்கு வந்து ஒரு உருண்டை பிஞ்சு மாதிரி வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து எப்படி வந்து வெடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. இது வந்து குழாவி குத்துக்கு உள்ளா இருக்கு, குழாவி வந்து குத்தி இருக்குது. இது வந்து இப்படி நிறைய வேஸ்டாகவும் இருக்கு, நிறைய நல்லதுகளும் வந்து இதுக்கு வந்து காணப்படும் பாருங்கோ. கூடுதலாக வந்து வட்டை வெள்ளரி அதுக்கு வந்து குழாவி எல்லாம் வந்து குத்துறது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த குழாவி குத்துகளுக்கு கூடுதலாக வந்து ஒட்டு மருந்துன்னு சொல்லி ஒன்று விற்கிது ஸ்ப்ரேயர். அந்த ஸ்ப்ரேயரை வந்து போத்தல் அடிச்சு போட்டு தடியில குத்தி விட்டா வந்து எல்லா பூஜ்ஜியும் வந்து அதில் ஒட்டித்தான் வந்து இருக்கும். அதால வந்து வட்டைக்கு வந்து ஏற்படுற நோய் தாக்கம் வந்து குறைவாக காணப்படும். என்ன சொன்னா அந்த அந்த வாசனை மாதிரி இருக்கும் அந்த ஒட்டு மருந்து. அப்போ வந்து எல்லா குழவியலும் வந்து ஒட்டும். இப்போ இன்றைக்கு வந்து நான் வந்து அதுதான் வந்து முதலாவது வேலையாக வந்து செய்ய போறேன். ஒட்டு மருந்து வண்டி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறது. ஸ்ப்ரே பண்ணி விட்டா வந்து இப்போ அதில் வந்து எல்லாம் வந்து பிடிச்சிடும். இப்போ வாங்க தொடர்ந்து அங்களவு பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.